பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். எடுத்ததுக்கெல்லாம் 2 மாங்கா தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற கோபிக்கு, 1 மாங்கா பிச்சுட்டு போற மாரி இங்க ராதிகா கோபிய டிவோர்ஸ் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க, மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வந்துட்டு ராதிகா கோபிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க கோபி, நீங்க பாக்கியா கிட்ட இப்படிலாம் பழகுறது எனக்கு புடிக்கல. எனக்கு இன்னைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஒண்ணு என்ன டிவோர்ஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நான் அந்த ஊர விட்டு கிளம்புறேன். என் வீட்ட வந்து நான் மாத்திட்டு உங்களுக்கு கண்லே தெரியாத மாரி தூரத்துல நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாரி, இங்க ராதிகா கோபிய வந்துட்டு ஒரு கட்டத்துல மிரட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற கோபி வந்துட்டு என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி தவிச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு இங்க ராதிகாவ. இங்க ராதிகா இப்படிதான் பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் கோபிக்கு வந்துட்டு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நம்ம இப்பதான் பாக்கியா கிட்ட ஒழுங்கா பேச ஆரம்பிக்கிறோம். இது வேற வந்துட்டு ராதிகாவுக்கு வேற தெரிஞ்சுச்சு. இப்ப ராதிகா வேற நம்மள தப்பா நெனச்சுட்டா. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம்? ஒண்ணு ராதிகா வீட்டுக்கு போணும். அப்படி இல்லன்னா இங்க இருந்து பாக்கியா கூட வாழணும். கண்டிப்பா பாக்கியா வந்துட்டு நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா வாழ விட மாட்டா. ஆனா, அம்மா வந்து நம்மள விட மாட்டாங்க அப்படிங்கிற மாரி, பல குழப்பங்கள் வந்துட்டு இங்க கோபியோட மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு, "என்ன கோபி யோசிச்சுட்டே இருக்கீங்க? சீக்கிரம் முடிவு சொல்லுங்க. ஏன் பாக்கியா விட்டு உங்களால வர முடியலையா? இப்பதான் வந்துட்டு பாக்கியா வேணும் வேணும்னு சொல்லிட்டு உங்க மனசு தோணுதா?" அப்படிங்கிற மாரி, இங்க கேள்வி மேல கேள்வி இங்க ராதிகா கேட்கவும், இந்த பக்கம் வாயடிச்சு போய் நிக்கிறாரு கோபி. என்ன சொல்றது தெரியாம, "இரு ராதிகா, எனக்கு கொஞ்ச நாள் யோசிக்க டைம் குடு" அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு, இல்லங்க. நான் இதுக்கு மேலயும் உங்களுக்கு யோசிக்க டைம் குடுக்கல. அந்த மாரி யோசிக்க டைம் குடுத்து தான், ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு உங்க அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க கெளம்பி போயிட்டீங்க. இப்பயும் நான் அந்த டைம் குடுக்க விரும்பல. எனக்கு எதா இருந்தாலும் உடனே சொல்லுங்க அப்படிங்கிற மாரி ராதிகா கேட்கவும், இந்த பக்கம் கோபி வந்துட்டு ஒரு மாரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது எல்லாமே ரூமுக்குள்ள ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியா கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. "இங்க பாரு பாக்கியா, நீ இப்ப என்ன ரூமுக்குள்ள விட போறியா இல்லையா? நான் இப்ப ரூமுக்குள்ள போயிட்டு அந்த ராதிகாவ வெளிய தொரத்தணும். இல்ல அப்டின்னா, அவ கையோட என் பையன கூட்டிட்டு போயிடுவா. நீ இப்ப விட போறியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி, இந்த பக்கம் வெளியில ஹால்ல வந்துட்டு இங்க ஈஸ்வரி பாக்கியா கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. ஆனா, இங்க பாக்கியா வந்துட்டு பிடிவாதமா, "நான் அவங்கள விட போறது இல்ல அத்த. நீங்க ஏதோ குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க புருஷன், அவங்க பொண்டாட்டி அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க, வராங்க, போறாங்க. நீங்க இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்க. நீங்க எதுக்கு இதெல்லாம் தலையிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி, இங்க பாக்கியா ஈஸ்வரி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் கமலா வந்துட்டு வீட்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்ன ராதிகா எப்பயோ போனா, இன்னும் ஆள காணோமே! என்ன ஆச்சு தெரியலையே!" அப்படிங்கிற மாரி. இங்க கமலா அங்க ராதிகா வீட்லருந்து கிளம்பி இங்க நேரா பாக்கியா வீட்டுக்கு வராங்க. பாக்கியா வீட்டுக்கு வந்த கமலா வந்துட்டு நேரா உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு, "ராதிகா எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு, ராதிகா உள்ள கோபிகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரூம்ல அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "இப்ப நீயும் வந்துட்டியா? இப்பதான் உன் பொண்ணு வந்துட்டு இல்லாத பொல்லாத வேலைய பார்த்துட்டு இருக்கா. இப்ப நீயும் வந்துட்டு என் பையன கையோட 2 பேரும் இழுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு, எல்லாம் ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. கமலாவ பார்த்த உடனே, இங்க கமலா வந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க தான் வந்துட்டு அந்த மாரி வேல தான் பண்ணுவீங்க. நாங்க அந்த மாரிலாம் பண்ணல. நாங்க வந்துட்டு வீடு காலி பண்ணிட்டு கிளம்ப போறோம். அதுதான் முடிவா வந்துட்டு மாப்பிள்ளை என்ன கேட்டு போலான்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம்." அப்படிங்கிற மாரி இங்க கமலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு கட்டத்தில கமலா வந்துட்டு கோபி எந்த ரூம்ல இருக்காரு அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கேட்டு, இங்க கமலா கோபி இருக்க ரூமுக்கு உள்ள போயிறாங்க. உள்ள போகும்போது தான் இங்க ராதிகா கோபி கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க. இங்க கமலா உள்ள வந்த உடனே இங்க ராதிகா கேட்கறாங்க, "நீ எதுக்கும்மா இப்ப இங்க வந்த? நான் தான் பேசிட்டு இருக்கல." அப்படிங்கிற மாரி. உடனே இந்த பக்கம் கோபி வந்துட்டு, "வாங்க அத்த உட்காருங்க." அப்படின்னு மாரி சொல்றாரு. அதுக்கு கமலாவும், "மாப்பிள இப்ப நீங்க நலம் விசாரிக்கிற மாரி நாங்க இல்ல. ஏற்கனவே ராதிகா உங்ககிட்ட கேட்டிருப்பான்னு நெனைக்கிறேன். பொண்ணு என் பொண்ணு கூட வந்து குடும்பம் நடத்தி அங்க இருக்க பாருங்க. இல்ல அப்டின்னா இந்த பாக்கியா கூட இங்கேயே இருந்துருங்க. 2 வாழ்க்கையும் வேணும்னு சொல்லிட்டு நீங்க நெனைக்காதீங்க. முடிவா இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் இருக்கு. இல்ல அப்டின்னா நீங்க ராதிகாவ டிவோர்ஸ் பண்ணிடுங்க. நாங்க 2 பேரும் நாங்க மைய கூட்டிட்டு போயிட்டு நாங்க தனியாவே இருந்துக்கிறோம். நாங்க எங்கேயாவது போயிடுறோம். நீங்க இங்க இருந்து அசிங்கப்பட வேணாம். உங்க அம்மா என்னமோ அந்த பேச்சு பேசுறாங்க. நீங்களும் வந்துட்டு உங்க அம்மா பேச்செல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்ல வந்து இருக்கீங்க. எங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க மாப்பிள நீங்க. நான் வந்துட்டு உங்கள வேற எங்கேயோ வச்சிருந்தேன். ஆனா, நீங்க இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட யோசிக்கல." அப்படிங்கிற மாரி இங்க கமலா கோபிகிட்ட பேசவும், இந்த பக்கம் கோபி வந்துட்டு, "அத்த ராதிகா தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா. நீங்களுமா அப்படி பண்ணியிருப்பீங்க?" அப்படிங்கிற மாரி கோபி கேட்கவும், "இல்ல மாப்பிள நாங்க புரிஞ்ச வரைக்கும் போதும். நீங்க ஒரு முடிவு சொல்லுங்க. இன்னைக்கே வந்துட்டு சொல்லுங்க. அது என்ன சொல்றீங்களோ அத பொறுத்து தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க கோபி யோசிச்சிட்ட பிறகு, "இல்ல அத்த நான் வந்துட்டு எங்க அம்மா கூடயே இருந்துக்கிறேன். இங்கேயே இருந்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லிறாரு. கோபி இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தைய சொல்லவும், அந்த பக்கம் ராதிகாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஒரு மாரி ராதிகா ஒரு கோபிய வியந்து பார்க்குறாங்க. "என்ன கோபி இப்படி பேசுறாரு?" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு கமலா பார்த்துட்டு, "அம்மா போதுமா? இதான் அவரோட முடிவு. நம்ம என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கலாம்.
நம்ம முதல்ல வீட காலி பண்ணுவோம் வா. வேற வீட்டுக்கு போவோம். இதுக்கு மேல இவரோட சவகாசமே நம்ம இருக்கக்கூடாது." அப்படிங்கிற மாரிங்க ராதிகா சொல்லிட்டு, கமலோட கைய புடிச்சுட்டு ரூம்லேருந்து வெளிய இழுத்துட்டு வராங்க. வெளிய இழுத்துட்டு வரவும் அந்த பக்கம் கோபி வந்துட்டு, ராதிகா, ராதிகா சொல்லிட்டு பின்னாடி கத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எங்க ராதிகா எதுவுமே காதுல வாங்காம, கமலா கூட்டிட்டு வேகமா வந்துட்டு வெளிய போறாங்க. வெளிய போகவும் இந்த பக்கம் ஈஸ்வரி எழுந்து வந்துட்டு, "என்ன கோபி என்னாச்சு? அவ ஏன் அப்படி போறா? என்னமோ கமலா இழுத்துட்டு" அப்படி கேட்கவும், "இல்லம்மா, அவங்க வந்துட்டு 2 பேரும் என்ன கூப்பிட்டாங்க வீட்டுக்கு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அதான் ராதிகா வந்துட்டு வீடு காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ போறாளாம்." அப்படிங்கிற மாரி கோபி சொல்லவும், அந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க ரோபி. உன்ன நிம்மதியா இருக்கலாம் நீ இதுக்கு மேல." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லிர்றாங்க. அதுக்கு இந்த பக்கம் கோபி வந்துட்டு என்ன சொல்ல தெரியாம ஒரு மாரி நின்னுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ராதிகா கோவத்தோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன ராதிகா வந்துட்டு கமலா கிட்ட சொல்றாங்க, "அம்மா, நீ அண்ணனுக்கு கால் பண்ணி வீடு மாத்தத்த பத்தி பேசு. நம்ம இன்னைக்கே வந்துட்டு வீட்டுக்கு மாத்திருவோம். மையோ, நீ இதுக்கு மேல அப்பாவெல்லாம் பார்க்க முடியாது. அவரெல்லாம் மறந்துரு. அவருக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலி தான் முக்கியமா. நம்மலாம் வந்துட்டு அவருக்கு முக்கியம் இல்லையா? இதுக்கு மேல நம்ம இருக்க வேணாம் மையோ." அப்படி சொல்றாங்க. இந்த பக்கம் மையு வந்துட்டு அழ ஆரம்பிச்சுர்றாங்க. "மையு, அழலாம் கூடாது. இதுதான் வந்துட்டு நம்ம எடுக்கிற முடிவு. இதெல்லாம் வந்துட்டு போக போக சரியாயிடும். ஏன் நம்ம தனியா இருந்ததே இல்லையா? நம்ம தனியா இருப்போம் மையு போயிட்டு." அப்படிங்கிற மாரி இங்க மயூக்கு வந்துட்டு ராதிகா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கமலா வந்துட்டு ராதிகாவோட அண்ணனுக்கு கால் பண்ணி வீடு மாத்தத்த பத்தி எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு வீடெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. இங்க திங்ஸ்லாம் எடுத்து வண்டியில எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இங்க ராதிகா வீடு மாத்தி திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறத அந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியா வீட்லருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த ராதிகா வந்துட்டு இந்த தெருவுலருந்து கிளம்பி போயிட்டா போதும் அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சந்தோஷமா வந்துட்டு அங்க ராதிகா வீடு காலி பண்றத பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா எல்லா பொருள் திங்ஸா எடுத்து வச்சுட்டு, அங்கருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அங்க ராதிகா வீடு காலி பண்ணிட்டு கிளம்புற வரைக்கும் பார்த்துருந்த ஈஸ்வரி வந்துட்டு, உடனே இங்க ஓடி வந்துட்டு கோபிகிட்ட சொல்றாங்க. "கோபி, ஒரு நல்ல விஷயம்பா" அப்படின்னு சொல்லவும், இங்க கோபி வந்துட்டு, "என்னம்மா ஆச்சு? என்ன?" அப்படி கேட்கவும், அந்த ராதிகா வந்துட்டு, "வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாப்பா. அவ வேற எங்கேயோ போறா போலருக்குது. திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க குடும்பத்தோட. இதுக்கு மேல நீ இந்த வீட்ல நிம்மதியா இருக்கலாம்பா என் கூட, அம்மா கூட." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே இங்க கோபிக்கு ஷாக் ஆயிடுது. "என்னம்மா சொல்ற?" அப்படிங்கிற மாரி இங்க கோபி அங்க ரூம்லருந்து வெளிய வந்து இங்க வாசல்ல நின்டு ராதிகா வீட எட்டி பார்க்குறாரு. அப்பதான் அங்க ராதிகா வீடுலாம் வந்துட்டு பூட்டியிருக்கு. அங்க ராதிகாவோட காரும் இல்ல. இங்க ராதிகா இப்படிலாம் பண்றத பார்த்த உடனே இங்க கோபிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அப்ப ராதிகா நம்மகிட்ட உண்மையா தான் சொன்னாளா? வீடு காலி பண்ண போறோம், வேற வீட்டுக்கு போறோம் அப்படின்ட்டு. நம்ம தான் வந்துட்டு அத பெரிய விஷயமா எடுக்காம, இந்த வீட்லயே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாரி நம்ம ராதிகா கிட்ட தெரியாம சொல்லிட்டோமோ! இப்ப என்ன பண்ண போறோமோ தெரியல அப்படின்ட்டு, இங்க கோபி ஒரே மாரி குழப்பத்துல இங்க ராதிகாக்கு வந்துட்டு கோபி கால் பண்றாரு. அப்பதான் அந்த பக்கம் ராதிகா வந்துட்டு கார்ல போயிட்டுருக்காங்க. கார்ல போயிட்டுருக்கும்போது கோபி வந்துட்டு ராதிகாக்கு கால் பண்ணேன். இங்க ராதிகா அந்த கால கட் பண்ணிட்டு கோபியோட நம்பரையும் வந்துட்டு பிளாக் பண்ணிர்றாங்க. அதுக்கப்புறம் என் கோபி வந்துட்டு திரும்பி கால் பண்ண அந்த நம்பர் வந்துட்டு ரீச் ஆகாம இருக்கு. அதுக்கப்புறம் என் கோபி புரிஞ்சுக்கிறாரு. அவ்வளோதான், ராதிகா இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில வரமாட்டா போலயே அப்படிங்கிற மாரி. என் கோபி ரொம்பவே மன உளைச்சல்ல வந்துட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள வராரு. இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இங்க கோபி என்ன பண்ண போறாரு? திரும்பி வந்துட்டு ராதிகாவ தேடி போவாரா? இல்ல அப்டின்னா பாக்கியா கூட இருக்க போறாரா? அப்படிங்கிறதையும்